இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில சிட்னி எஸ்சிஜி ஸ்டேடியத்தில் நடந்துட்டு இருக்க இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி சீரிஸ் உடைய கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆன பிங்க் டே டெஸ்ட் மேட்ச்கான டே 1 உடைய முடிவுலயே கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ராவும் இந்தியன் டீமும் சேர்ந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த இந்தியன் டீம் 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பவுல் பண்ண பயங்கரமான பவுன்சர்களை எதிர்கொண்ட ரிஷப் பந்த் தன்னுடைய உடம்புல ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் பயங்கரமா அடி வாங்கினாரு. குறிப்பா ஸ்டார்க் போட்ட ஒரு பவுன்சர் அவருடைய லெஃப்ட் ஷோல்டர்ல பயங்கரமா அடிச்சு அவரோட லெஃப்ட் ஷோல்டரே கண்ணி போக வச்சது. ஆனா அந்த காயங்கள் எல்லாம் பெருசா பொருட்படுத்திக்காத அவரு நிதானமா ஆடி இந்தியன் டீமுக்காக 40 ரன்கள் அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. தொடர்ந்து அந்த நேரத்தில் தொடர்ந்து நல்லா ஆடிட்டு இருந்த வாஷிங்டன் சுந்தரம் ஒரு தவறான தேர்ட் அம்பையரிங் மூலமா அவுட் ஆகி வெளியேற இப்போ கிரீஸ்குள்ள வந்த கேப்டன் பும்ரா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு எதிராக அதிரடியா விளையாண்டு 3 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடிச்சு 17 பால்ஸ்க்கு 22 ரன்கள் அடிச்சது மட்டும் இல்லாம டீம் ஸ்கோர் 185 வரதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. தொடர்ந்து கிரீஸ்ல கிளம்புறாங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓபனரான கான்ஸ்டர் பும்ராவை செட்டில் ஆக விடாம ஃபர்ஸ்ட் பாலே அவரை பவுண்டரி அடிச்சாரு. இந்த நேரத்தில் டீம் ஸ்கோர் 9 ரன்கள் இருக்கிற நேரத்தில் டே 1 உடைய முடிவுல தேவையில்லாம கான்ஸ்டர் பும்ராவை சீனாரு. இன்னைக்கு நாளுடைய கடைசி பால பவுல் பண்றதுக்கு தயாராகிட்டு இருந்த பும்ரா கிட்ட நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்த கான்ஸ்டர் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு ஸ்லெட்ஜிங்ல ஈடுபட்டாரு. பும்ராவும் பதிலுக்கு கோமா பேச இவங்க 2 பேரையும் அம்பையர் தடுத்தாரு. எல்லாத்தையும் ஸ்லிப்ல இருந்து பார்த்துட்டு இருந்த விராட் கோலி பும்ராவை அங்க இருந்து சியர் பண்ணாரு. தொடர்ந்து அடுத்த மாலே ஆக்ரோஷமா பவுல் பண்ண பும்ரா உஸ்மான் கோஜாவுடைய விக்கெட்டை எடுத்த கையோட ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்த கான்ஸ்டர்ஸ் நோக்கி வேகமா போய் அவரை பார்த்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. ஒரு செலிப்ரேஷன் அப்போ பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ற வகையில இந்தியன் டீமுடைய 11 பிளேயர்ஸ்மே கான்ஸ்டர்ஸ் நோக்கி ஓடி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் விழுந்த விக்கெட் குவாஜாவுடைய விக்கெட்டா இருந்தாலும் இந்தியன் பிளேயர்ஸோட கவனம் எல்லாம் கான்ஸ்டர்ஸ் மேல தான் இருந்தது. இன்னும் குறிப்பா அந்த ஒரு விக்கெட் விழுந்தது ஸ்லிப்ல இருந்த விராட் கோலி நேரா கான்ஸ்டர்ஸ் நோக்கி ஓடி வந்து இடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. எல்லாத்தையும் ஓரமா இருந்து பார்த்துட்டு இருந்த ஜடேஜாவும் பயங்கரமா சிரிச்சாரு. இதன் மூலமா அனுபவம் வாய்ந்த கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ராவை தேவையில்லாம ஃபீல்ட்ல சீன கான்ஸ்டர்ஸ் இதற்கான ஒரு பதிலடியை டே 1 உடைய முடிவுலயே வாங்கினது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் மீடியாவாலேயே ஜோக்கர்னு விமர்சிக்கப்பட்டிருக்காரு. டே 1 உடைய முடிவுல கான்ஸ்டர்ஸ் பண்ண இந்த ஒரு கீழ்த்தரமான செயலுக்கு டே 2 உடைய ஆரம்பத்திலேயே கேப்டன் பும்ரா ஒரு சிறப்பான பதிலடி கொடுப்பாருன்னு எல்லா ஃபேன்ஸாலையுமே எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு டே 2 உடைய ஆரம்பத்திலேயே கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா கான்ஸ்டர்ஸ் உடைய விக்கெட்டை எடுப்பாரான்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.